பட்டாணி குருமா எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா? ஏற்கனவே பட்டாணி குருமா வச்சேன். தேங்காய் ஊற்றாமல் எப்படி வைக்கணும்னு சொன்னேன். இப்போ தேங்காய் ஊற்றி குருமா எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம். இதுவும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குருமா காஞ்ச பட்டாணி வாங்கி ஊற வச்சிடணும். நைட்டே ஊற வைக்கணும். இதை மாதிரி ஊற வச்சுருங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து கழுவி குக்கரில் போட்டுருங்க. உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து 3 விசில் 4 விசில் அவ்வளோதான், இறக்கிடுங்க. பட்டாணி எப்படி வெந்துருச்சு பார்த்தீங்களா? 4 விசிலில் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், உப்பு, கறிவேப்பிலை, மஞ்சாத்தூள், கடுகு. பட்டாணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டிடுங்க. கொட்டி அப்படியே வச்சுட்டு அது காய்கறிகள் கேரட், உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுங்க. கேரட்டை குக்கரில் போட்டுருங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்துருங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் அடிச்சோன்னே இறக்கிடலாம். காய் வெந்துடும். உருளைக்கிழங்கு கேரட்டும் வெந்துடும். இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு இதை 3த்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சோம்பையும் அதிலே சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு கேரட் போட்டும் பாருங்கள் எப்படி வந்துச்சு. ஒரே விசில் தான் வெந்துச்சு. இப்போ அந்த பட்டாணி தண்ணியை அதில் சேர்த்துருங்க. பட்டாணி சேர்க்காத தண்ணி மட்டும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச பாருங்க, அதையும் சேர்த்துருங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை கொதிக்க விடலாம். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். எல்லாமே வெந்துருச்சு, சும்மா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இறக்கிடலாம். இவர்கள் நல்லா கொதிக்குதா? இப்போ பட்டாணி சேர்த்துடலாம். பட்டாணி சேர்த்து இன்னொரு வாட்டி கொதிக்கட்டும். நம்ம ரொம்ப திக்காகவும் வச்சுக்கலாம், தண்ணியாக வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கிடலாம். நம்ம தோசை, இட்லி இது ரெண்டுத்துக்கு சாப்பிட்டா தான் இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாப்பிட்லாம், இருந்தாலும் தோசைக்கும் இட்லிக்கும் தான் இந்த குருமா நல்லாயிருக்கும். இப்போ அதை தாளிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு இஞ்சி பூண்டு, இலை, பட்டை எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கொதிக்கட்டும். கறிவேப்பிலை, இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இட்லியும் தோசையும் சூடாக வச்சுட்டு இந்த குருமா சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூடாக வச்சு சாப்பிடுங்க இட்லியும் தோசையும்.